விஜய் பதவி ஏற்க கூடாது என செயல்பட்டாரா ரஜினி? சர்ச்சைக்கு அவரது மேனேஜர் விளக்கம். நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் முழு பெரும்பான்மை இல்லை என்ற காரணத்தால் உடனடியாக ஆட்சி அமைக்க அழைப்பு வழங்கப்படவில்லை. இதனால் கடந்த சில நாட்களாக மற்ற கட்சிகளுடன் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் விஜய் ஈடுபட்டு வந்ததாக தகவல்கள் வெளியாகின. இந்த சூழலில் திமுக மற்றும் அதிமுக இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்ற தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் ரஜினிகாந்த் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பேசிய பிறகே இந்த தகவல்கள் வெளியாகியதால் அந்த சந்திப்புக்கும் அரசியல் காரணம் இருக்கலாம் என்று சமூக வலைத்தளங்களில் பலரும் கருத்து தெரிவித்தனர். இந்த நிலையில் ரஜினிகாந்தின் மேலாளர் ரியாஸ் தற்போது இது குறித்து விளக்கம் அளித்துள்ளார். ரஜினிகாந்த் மற்றும் ஸ்டாலின் இருவரும் நீண்டகால நண்பர்கள் என்றும் அந்த சந்திப்பு முழுவதும் நட்பு அடிப்படையில் மட்டுமே நடைபெற்றது என்றும் தெரிவித்துள்ளார். இதில் எந்த அரசியலும் இல்லை என்றும் தேவையற்ற தகவல்களை பரப்ப வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.